இந்தியாவில் தடம் பதிக்க நீண்ட காலமாகவே திட்டமிட்டு வந்த எலான் மஸ்க் மும்பையை குறிவைத்து காய் நகர்த்தி இருக்கிறார். அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை அடுத்து எலான் மஸ்கின் அடுத்தடுத்த நகர்வுகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. உலக பணக்காரர்களில் ஒருவராகவும் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓவாகவும் இருக்கும் எலான் மஸ்க் இந்திய சந்தையில் கால் பதிக்க நீண்ட காலமாகவே திட்டமிட்டு வருகிறார். டெஸ்லா மின்சார கார்களை இந்தியா சந்தையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மும்பையில் டெஸ்லா நிறுவனத்தின் அலுவலகத்தை தொடங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மும்பையின் பாண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸுக்கு அருகில் இருக்கும் இடத்தைதான் 5 ஆண்டுகளுக்கு லீஸில் எடுத்திருக்கிறார் மஸ்க். 4300 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் இருக்கும் இடத்தை வருடத்திற்கு 30 கோடியே 87 லட்சம் ரூபாய் கொடுத்து லீஸுக்கு எடுத்திருக்கிறார் எலான் மஸ்க். இந்த ஒப்பந்தம் 2030ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாக இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் லீஸ் தொகை 5 மடங்கு அதிகரிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதற்கட்டமாக இந்தியாவில் திறக்கும் ஷோரூம்களில் மின்சார கார்களை தயாரிக்காமல் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட கார்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்ய டெஸ்லா திட்டமிட்டிருக்கிறது. விற்பனையை தொடர்ந்து மின்சார கார்களின் தயாரிப்பு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. துவக்கத்தில் குறைந்த விலை கார்களை விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்கும் டெஸ்லா 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்களை சந்தையில் இறக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் செய்தபோது அவரை சந்தித்து பேசியிருந்தார் எலான் மஸ்க். இந்த சந்திப்பை தொடர்ந்தே அடுத்த ஒரு சில நாட்களில் இந்தியாவில் ஒப்பந்தமாகியுள்ளது. முன்னதாகவே மும்பையில் திறக்கும் ஷோரூமுக்கு ஆட்களை தேர்வு செய்ய லிங்க்டின் பக்கத்தில் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. மும்பையை தொடர்ந்து டெல்லியிலும் ஒரு ஷோரூமை திறக்க எலான் மஸ்க் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.